வணக்கம், இது விஜிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு பார்த்துடலாம் வாங்க. இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு தான் தொக்கு போயிட்டுருக்கு. ஒன்றும் இல்லை, தக்காளி வெங்காயம், ஒரு 2 தக்காளி 2 வெங்காயம் நல்லா கட் பண்ணி கடுகு போட்டு எண்ணெயில் போட்டாச்சு. வெங்காயம் தக்காளியை வதக்கி கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் கத்திரிக்காயை வெட்டி போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வந்து சிம்மில் வச்சு மூடிடணும். நம்ம முதல்ல மிளகாத்தூள் போடக்கூடாது. இது மாதிரி நிறைய தடவை வீடியோ போட்டிருப்பேன் நான் இந்த வீடியோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் போட்டு நல்லா கிளறி தண்ணி விடக்கூடாது. தண்ணி விடாமல் தான் இதை செய்யணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வெறும் சாதத்தில் சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைனாலும் நான் வந்து இன்றைக்கி கீரைக்கு தொட்டுக்கிறதுக்காக பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். அடுத்து சிறுகீரை கடைஞ்சிருக்கு. சிறுகீரை வந்து துவரம் பருப்பு போட்டு இன்றைக்கி சிறுகீரை கடையாது. நல்லா போட்டு நல்லா ஜீரகம் கடுகு காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சாச்சு. இன்றைக்கி தான் லஞ்சு. அடுத்து ஒயிட் ரைஸ் அடித்தாச்சு. ஒருத்தருக்கு கட்டியாச்சு, இன்னும் ஒருத்தருக்கு லஞ்சு கெட்டலை. இனிமேல் தான் கெட்டணும். அடுத்து டிஃபன் வந்து கடையில் தான் வாங்கியிருக்கோம். இன்றைக்கி சூப்பராக இருக்கும் இந்த டிஃபன்னு. இவங்க கடையில் எப்போவுமே வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக இந்த கடையில் டிஃபன் வாங்கி சாப்பிட்ருவாங்க பசங்க. வீட்டில் வடை, இட்லி, கார சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார். இந்த ப்ளஸ் இதில் வந்து கார சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் இது எப்போவுமே ஒரு தடவையாவது வாரத்தில் வாங்கி சாப்பிட்ருவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.